ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு இருக்கிறேன். நானே எப்பயும் செஞ்சதில்லை, முன்னெல்லாம் செய்வேன். இப்போல்லாம் வேலைக்கு போகிற வச்சு டைம் இருக்கிறதில்ல. அதனால் இன்றைக்கி சரி என்ன சாப்பாடு செய்யலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி நம்ம சப்பாத்தி செய்யலான்னு முடிவு பண்ணேன். சரி வேண்டாம், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள், 1/2 கிலோ மைதா வாங்கியிருக்கேன். நான் 1/2 கிலோ மைதாவில் இதில் பேக்கிங் சோடா கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கூட 1 கப்பு தயிர். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல இதை வந்துட்டு மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? நம்ம பார்க்கலாம். தயிர் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். சரிங்களா? நான் தயிர் ஊற்றி வச்சதுலேயே இது பண்ணிட்டேன். மாவு மாதிரி பேசியாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மெதுவாக பிசைஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ மெதுவாக பிசைஞ்சிக்கணுங்க. இவ்வளோ மெதுவாக பிசைஞ்சு இது மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெயை ஊற்றி ஒன்றும் பிசைய தேவையில்லை. இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும், காயக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து மைதா மாவில் கூட செய்வாங்க, அப்புறம் கோதுமை மாவுலேயும் செய்வாங்க. ஆனால் எனக்கு வந்து எப்படின்னாக்கா எதில் செஞ்சால் நல்லா இருக்குமோ அதில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அந்த ரெசிபி இந்த ரெசிபியெல்லாம் மாற்றினோம்னா வேணால் நம்ம சொல்லலாம் பேச்சுக்கு டேஸ்ட் இருக்குதுன்னு, ஆனால் வெவ்வேறு டேஸ்ட் இருக்கும். எதில் செய்யணுமோ அதில் செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மற்றபடி மைதாலையும் செய்கிறாங்க, கோதுமையும் செய்கிறாங்க, ஆனால் எனக்கு மைதாவில் தான் பிடிக்கும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரம் கழித்து தான் இதில் செய்ய முடியும். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யணும். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கினேன். ஓரளவுக்கு, அவ்வளோ குட்டி குட்டியாக இல்லை, ஓரளவுக்கு. இஞ்சி பூண்டு வந்து நானே சின்ன உரலில் இடிச்சிக்கினேன் நல்லா. இது வந்து முந்திரி பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன், நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி. இது தக்காளி, 3 தக்காளி போட்டேன். நான் 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கினேன் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. கடாயி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டோம். பட்டர் போட்டுக்கலாம். ஒரு 3 லவங்காய், 2 பட்டை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். அதை நல்லா வதங்கிட்டோம். என்னால் ஒண்டியாக செய்ய முடியாதுன்னு எங்கள் அக்காவும் கூட வந்திருக்குது பாரு. நான் செய்கிற வேலை பிடிக்காது அதுக்கு. இன்னமும் என்னை சின்ன குழந்தைன்னு நினச்சிக்கிறாங்க. நானும் ஒரு அம்மான்றது அவங்களுக்கு தெரியலையானே எனக்கு தெரில. நான் நல்லா சமையல் பண்ணுவேங்க, அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நானே இடித்தேன் அம்மியில் சின்ன அம்மியில். தக்காளி கிரேவி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். என்ன மலைச்சாரல் மாதிரி தூர அள்ளி போடு, நல்லா வெளில உப்பா சாரி. சரி அது போதும். உப்பு நான் செய்யும்போது எனக்கு போட தெரியும், நீ போட்டால் வச்சு கொஞ்சம் டவுட்டாக. நீ எப்படி நான் அவங்க சேஃப்டியாக போச்சு. பற்றியா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூனு. காரம் அதிகமாக வேண்டான்ட்டு எங்கள் அக்கா அவ்வளோதான் போட்டுக்குது. கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சீக்கிரமாக போடு. ஓகே,
மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த கிரேவி போட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி பன்னீர் போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே இது பேசிஞ்சிருச்சு. இது எவ்வளோ இருக்குது பாருங்கள். வச்சுக்கலாம். ஆச்சுங்க. கொஞ்சம் மாவு தரைக்கணும். ஏன் பண்ண நான் சொன்ன இந்த மாதிரி மாவு டிப் பண்ணி தேய்ச்சணும். இந்த மாதிரி இவ்வளோ மூட்டாவுக்கு தேய்ச்சணும். அதனால கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். ஏன் கத்தாவா திருப்பி போட்டுச்சுக்கிறா? இந்த மாதிரி சுட்ட பிறகு இந்த மாதிரி சுட்டுக்கணும். கஷ்டம் போலக்குதா? ரொம்ப கஷ்டம். முன்னெல்லாம் செய்வேன், இப்பெல்லாம் செய்ய நேரம் இல்லை. வருதுக்கா? இல்லை கொஞ்சம் கஷ்டம். கை அப்படி பிடிச்சின்னு தான் கஷ்டம். இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே வெண்ணெயை தடவிடணும் இது மேலே. அப்படி சூப்பர்க்கா. நல்லா ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக இருக்குது. என் தம்பியெல்லாம் சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணியிருக்கோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.